இது கிராமத்துக்கும் சிட்டிக்கும் நடுவில் இருக்கிற சுடுகாடு. இந்த சுடுகாடை தாண்டி தான் நம்ம சிட்டிக்கு போக முடியும். சிட்டியில இருந்து சுடுகாடை தாண்டி தான் நம்ம கிராமத்துக்கு வர முடியும். அந்த இடத்துல எவ்வளவு வண்டி போனாலும், அந்த நைட் டைம்ல யாரு போனாலும், வண்டி போனாலும், எது போனாலும் திருப்பி வந்ததா சரித்திரமே கிடையாது. நிறைய பேர் காணாம போயிருக்காங்க. அது போஸ்டர் கூட ஓட்டிருக்காங்க. அந்த விஷயம் தெரியாத ஒரு பொண்ணு சிட்டில இருந்து கிராமத்துக்கு வர்றதுக்கு நடு ராத்திரில ஆட்டோ பிடிக்குது. ஆட்டோ பிடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஆட்டோ மெல்ல மெல்லமா போகுது, காட்டை நோக்கி போகுது. காட்டை நோக்கி போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சுடுகாடு வருது இந்த நடு ராத்திரியில. அப்போ நாய்கள்லாம் கொலைக்க ஆரம்பிக்குது. ஏதோ வித்தியாசமா சத்தம் வருது. அந்த சத்தத்துல பயத்துல அந்த பொண்ணு அந்த ஆட்டோக்காரன் பேச்சுவார்த்தை கொடுக்குது. ஆனா அந்த ஆட்டோக்காரன் எந்த வார்த்தையும் பேச மாட்டான். என்ன இது உங்க வார்த்தையே பேச மாட்டாங்க. கண்ணாடியில பார்த்ததும் தெரியுது அங்க உட்கார்ந்து இருக்கிறது பேயின்னு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு பயந்துருச்சு. பயத்தோட உச்ச கட்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் இந்த ஆட்டோக்காரன் திரும்பி பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சான். சிரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கூட என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அந்த பொண்ணு அவ்வளவுதான் இறந்து போச்சு. அதே மாதிரி நிறைய பேர் அந்த ராத்திரியில அந்த சுடுகாடு பக்கமா போறவங்க இறந்து போயிருக்காங்க. வித்தியாசம் முடியல, கொடூரமான முறையில. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க லைஃப்ல என்ன டிஃபரெண்டான இன்சிடென்ட் அந்த கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நான் ஸ்டோரியை அப்லோட் பண்றேன். until then take care, bye bye. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 2 குழந்தைங்க டனலில் போய் பரிதாபமாக இறந்துட்டாங்க. அவங்க பேயா மாறி மற்ற குழந்தைங்களை எல்லாத்தையும் அந்த டனல் கூப்பிட்டு போய் சாவடிக்கிறாங்க. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. நிறையா குழந்தைங்க அந்த டனலுக்கு கூப்பிடப்படுது. அந்த 2 பேய்ங்க அந்த டனலில் அந்த குழந்தைங்கள எல்லாத்தையும் கூப்பிடுது. ஆனால் அந்த குழந்தைங்களால வெளியே வரவே முடியல. பரிதாபமாக எல்லாரும் இறந்து போகிறாங்க. வர்றதுக்கு ரொம்பவும் ட்ரை பண்ணுறாங்க. குழந்தைங்க வெளியே தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பேய் அந்த குழந்தைய கூப்பிடுது. கூப்பிட்டுட்டு அது கூடிய கூட்டிகிட்டு போகுது. போனதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க டனலுள்ளே மாட்டிக்கிறாங்களா. அவங்களால வெளியே வரவே முடிய மாட்டேங்குது. பரிதாபமாக இறந்து எலும்பு கூட தான் ஆகுறாங்களே தவிர யாராலையும் அந்த குழந்தைங்கள கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. குழந்தைங்க நார்மலாக வெளியே விளாட்றாங்க. ஆனால் அந்த குழந்தைங்க பேய் அந்த குழந்தைய ஏமாற்றி கூட்டிகிட்டு போகுது. அந்த டனலுள்ள எல்லாருமே மாட்டி எக்கச்சக்கமாக செத்து போகிறாங்க. பரிதாபமாக அவங்க அம்மா அப்பா எல்லாருமே தேடுறாங்க குழந்தைங்கள. ஆனால் எந்த குழந்தைங்க கிடைச்சதா சரித்திரமே கிடையாது. யாருக்கும் தெரியாது இந்தமாரி ஒரு டனல் சின்ன ஹோல்குள்ளே குழந்தைங்க போய் மாட்டிக்குவாங்கன்னு யாரும் நினச்சி பார்த்ததே கிடையாது. குழந்தைங்க எல்லாம் வெளியே விளாட்றாங்க தான். ஆனால் அந்த டனல் உள்ள போய் மாட்டிக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பாவும் தேடி தேடி தக்காஞ்சிட்றாங்க. இந்த 2 குழந்தைங்க தெரியாத உள்ளார போய் மாட்டிக்கிட்டு எல்லா குழந்தைங்களும் பரிதாபமாக சாவடிக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இன்சிடென்ட் நடந்தால் கமெண்ட்டில்